ஹாய், என்னோட பேரு செட்ரிக். உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? இப்போ நீங்க என்னோட வாழ்க்கை கதையை தான் பார்க்க போறீங்க. நான் தான் செட்ரிக். எனக்கு 8 வயசு ஆகுது. இவ தான் சென். எனக்கு சென்னை ரொம்ப பிடிக்கும். இவன் இருக்கானே, சென் பேரை கேட்ட உடனே வந்துட்டான். அப்புறம் இவன் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்னோட வாழ்க்கை ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. எனக்கு சென்னைனா அவ்வளோ பிடிக்கும். தாத்தா சொன்னாரு, நீ ரெகுலரா ஸ்கூலுக்கு போனாதான் அந்த சென்னை கூட பிடிக்கும்ட்டு. ஒரு 8 வயசு பையனோட வாழ்க்கை இருக்கே, ஒரே ஜாலி தான்ப்பா. செட்ரிக்கு டாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவன் நிச்சயம் பாத்துக்குவான். ஓ சூப்பர். ஆனா என் டாக்கு செட்ரிக்க பிடிக்குமான்னு தெரியலையே. காலங்கத்தால எனக்கு வேலை கொடுக்க பார்த்தாங்க. ஆனா நான் நைஸா பார்க்குக்கு வந்துட்டேன். எல்லாம் அவன் செயல். ஹே ஹாய் செட்ரிக். ஓ ஹாய் சென். நான் இந்த வீக்கெண்ட்ல இந்த படத்தை பார்க்க போறேன். இந்த டாக் அழகா இருக்கே. இதோட பேர் என்ன? டைபியர். இவன் ஒரு ரோமன் எம்பையர். நீயும் டைபியரும் பார்க்க செம கப்பல் மாதிரி இருக்கீங்கப்பா. பார்க்கவே செம காமெடியா இருக்கு. உனக்கு பொறாம? ஓ அப்படியா? என்கிட்ட ஒரு சூப்பர் கூல் டாக் இருக்கு. அது பேரு கூட கலிகுல்லா. அது உன் டாக் மாதிரி ஒன்னும் வெட்டு கிடையாது. அது செம மாசு. அப்படியா? எனக்கு அதை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா அந்த டாக் இப்ப ஊருக்கு போயிருக்குப்பா. நல்லா கதை விடுறான். அவன் சென்னு முன்னாடி என்ன பார்த்து நான் பொய் சொல்றேன்னு சொல்லிட்டான். நான் ஒன்னும் பொய் சொல்ல மாட்டேன்டா. அதை ப்ரூவ் பண்ண நான் உண்மையாவே ஒரு டாகை கண்டுபிடிக்க வேண்டியதாயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் உங்க டாக நல்லா பாத்துக்குவாரு. இல்ல, நான் அந்த டாகை பாத்துக்கிறேன். என்கிட்ட கொடுங்க ஆண்டி. ரொம்ப தேங்க்ஸ் செட்ரிக். ஆனா உங்க டாக் ரொம்ப பெருசு. அப்பாக்கும் தான் பயம். அப்பாக்கு டாக்ஸ்னாலே பிடிக்காது. அவர் கிட்ட வந்தாலே ஓடி போயிடுவாரு. ஃபேமிலி சீக்ரெட்டை வெளியே சொல்லாத. எங்க அப்பா ரொம்ப பாவம். அவர்கிட்ட டாக கொடுக்காதீங்க. ஆல்ரெடி எங்க அப்பா வீட்டுல இருக்க எல்லா வேலையும் செய்யறாரு. இதையும் கொடுத்துட்டா எங்க அப்பா பாவம். அவர் என்னதான் பண்ணுவாரு? எனக்கு கஷ்டமா. நிறுத்து. என்ன ரொம்ப புகழ்றான். இவன் சொன்னதெல்லாம் உண்மைதானே? சரி வா செட்ரிக், நான் உனக்கு என்னோட டாகை காட்டுறேன். பரவாயில்ல ஆண்டி, நான் பாத்துக்கிறேன். அப்ப சரி, 2 பேரும் ஜாலியா இருங்க. என்ன விடு, என்ன விடுன்னு சொல்றேன்ல. ஓகே, நீ நல்ல பையன்தான். வா போலாம். போலான்னு சொன்ன, அதுக்குன்னு இப்படியா? என்னங்க, உங்களுக்கு ஜூஸ் வேணுமா? ஹலோ மேடம். ஹலோ. அந்த நிக்கோலஸ் எங்க தான் போனான்னு தெரியலையே. ஹோ செட்ரிக், இதுதான் உன்னோட டாகா? ரொம்ப பெருசா இருக்கு. ஆமா, அது பார்க்க மாடு மாதிரி இருக்கு. என் டாக் ஒரு மாடுனா உன் டாக் ஒரு எலி. ஓ அப்படியா? என்னோட எலி என்ன சொன்னாலும் கேட்கும். பாக்குறியா? ஸ்டாண்ட் அப், லே டவுன், நவ் சிட். குட் பாய். இது என்ன பெரிய விஷயம்? எல்லா டாகும் தான் இதை பண்ணும். ஒரு சாம்பிள் பாக்குறியா? லே டவுன் அண்ட் ஸ்லீப். குட் பாய். நவ் கெட் அப் and show them who you are. வாவ் செட்ரிக், உன் டாக் ரொம்ப அழகா இருக்கு. இது என்ன பிரமாதம்? தெருவுல போற நாய் கூட இதெல்லாம் பண்ணும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? நிக்கோலஸ் எங்க போற? போகட்டும் விடு. ஓ, உன் டாக் நீ சொல்றதெல்லாம் கேட்கணும்னு வச்சுக்கிறேன். ஆனா உன் டாகுக்கு ட்ரைனிங் இருக்கா? ஏன்னா என் டாகுக்கு ட்ரைனிங் இருக்கு. என் டாகுக்கு கூட தான் ட்ரைனிங் இருக்கு. அவன் 4 மாசம் ஸ்கூலுக்கு போனான். அதோட நிக்கோலஸ் வாய் அடையும்னு நினைச்சேன். ஆனா அவன் ஒரு கான்டெஸ்ட் வச்சுக்கலாம்னு சொல்லி கடுப்பேத்திட்டான். சரி, அப்போ ஒரு கான்டெஸ்ட் வச்சுக்கலாமா? இதை முதல்ல யார் கொண்டு வராங்களோ அந்த டாக் தான் வின்னர்.
இந்த பக்கமா இல்ல, அப்படி போ. நீங்க ரொம்ப தைரியமான ஆளா இருக்கீங்களே. திரும்ப வந்துட்டியா? மரியாதையா இங்க இருந்து போயிருங்க. உங்களை மட்டும் நான் இங்க பார்த்தேன், மாவனுங்களை உங்களை தொலைச்சு கட்டிடுவேன். ஓடி போங்க. பார்க்குக்குள்ள நாய்ங்களுக்கு என்ன வேலை? யார் டாக் வின் பண்ணுச்சு? அதுக்கப்புறம் சென்னை எங்க கூடவே இருந்தா. அவ என் டாகுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணா. ஆனா அது ரொம்ப நேரம் நீடிக்கவே இல்லை. அந்த பார்க்ல இருந்தவங்களுக்கு டாக்ஸ்னா சுத்தமா பிடிக்காது போல. அந்த நிக்கோலஸ் சென்னைக்கு முன்னாடி பெரிய ஹீரோ மாதிரி காமிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு தான் பொறாம அதிகம். ஏதோ ஒண்ணு. அப்புறம் இந்த கான்டெஸ்ட் நடக்க நாங்க வேற ஒரு இடத்துக்கு போனோம். பாய்ஸ், நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அங்க பாருங்க, என் டாக் வேட்டையாட ரெடியா இருக்கான். என்னது, உன் டாக் வேட்டையாடுமா? இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சீ, உன் டாக் வேட்டையாடும் தானே. என் டாக் அப்படி பண்ணாதப்பா. நான் ஒழுக்கத்தையும் அடக்கத்தையும் ஊட்டி ஊட்டி வளர்த்துருக்கேன். அட கடவுளே, 2 டாகுமே வேட்டையாடுமா? இல்ல அவன் அந்த குச்சி தேடுறான். ஆமா, கலிகுலா தான் நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனுக்கு மோப்ப சக்தி அதிகம். சரி வாங்க, காம்படிஷனுக்குள்ள போலாம். முதல்ல இது யாரை கொண்டு வரீங்களோ அவங்க தான் வின்னர். கம் ஆன் டைப்பியர், ஓடு. கம் ஆன் கலிகுலா, உன்னால முடியும். சீக்கிரம் போய் குச்ச புடிங்க. ரெண்டு டாக்ஸ்மே டைல இருக்கு. நான் ஒத்துக்கிறேன். ஏன் நிக்கோலஸ், பயந்துட்டியா? காம்படிஷனே முடிஞ்சிருச்சுல. டைப்பியர் தான் வின் பண்ணா அப்படின்னு நீயே சொல்லிக்கோ. கலிகுலா தான் வின் பண்ணாச்சே. டைப்பியர் தான். நான் இங்க இருந்து போறேன். நீங்களே சண்டை போட்டு முடிவு பண்ணிக்கோங்க. சென் கோச்சுக்காதப்பா. இங்க வா. எங்க போற? அப்புறம் நீ, உன் டாக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். ஆனா சென் போகாதப்பா. உனக்கு தேவைதான். அது எல்லாம் உன்னாலதான். இந்த காம்படிஷன் உன் ஐடியா தான். ஓ அப்படியா? அப்புறம் நீ ஏன் ஒத்துக்கிட்ட? போதும், வாய மூடு. நீயும் நாயும் சரியான வெத்து வேட்டு. நீங்க எதுக்காக கத்திக்கிட்டு இருக்கீங்க? நீங்க இப்படி கத்துனா அனிமல்ஸ் ஓடி போயிரும். அப்புறம் எப்படி எங்களால வேட்டையாட முடியும்? என்ன, இப்ப எங்களை பார்த்து கொலைக்க போறீங்களா? அது சரி, இப்ப பிளான் மாதிரி எங்களை கடிக்கவே போறீங்களா? உங்க 2 பேருக்கும் எவ்வளவு தைரியம் தான் காட்டுல அனிமல்ஸை வேட்டையாட போவீங்க? இப்பவே உங்க லைசன்ஸை நான் கேன்சல் பண்றேன். அப்புறம் இந்த கண்ணையும் கொடுத்துட்டு போங்க. எங்களை மன்னிச்சு விட மாட்டீங்களா? சும்மா சொல்லக்கூடாது. உன் டாகும் வீரத்துல சிறந்த டாகா தான் இருக்கு. உன் டாகும் தான். கலிகுலா ரொம்ப தைரியமான பையன் தான், ஒத்துக்கிறேன். கடைசியா யார் ஜெயிச்சா? செட்ரிக் தான் ஜெயிச்சான். இல்ல 2 டாகுமே ஜெயிச்சிச்சு. ஆமா, என் வாயாலே நான் நிக்கோலஸை பாராட்டினேன். அதுக்கு அவன் என்ன பார்த்த பார்வை இருக்கே. சும்மா சொல்லக்கூடாது, அவனும் நல்லவன் தான். ஆனா என் டாக் தான் வின் பண்ணுச்சு. சென்னுக்கும் கலிகுலாவை தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அவன் என் டாக் ஆச்சு. சென்னுக்கு என்ன மட்டும் இல்ல, என்ன சார்ந்த எல்லாமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஆண்டியும் எனக்கு காசு கொடுத்தாங்கப்பா. தேங்க்ஸ் செட்ரிக், இதை வாங்கிக்கோ. நீ பக்கத்து வீட்டு ஆண்டி கிட்ட என்னை பத்தி எல்லா உண்மையும் சொன்ன போல இருக்கு. நல்ல வேலை பண்ண செட்ரிக். உன்னை நினைச்சா பெருமையா இருக்கு செட்ரிக். நீ என் கண்ணை திறந்துட்ட. உனக்கு பிடிச்ச மாதிரி ஐஸ்கிரீம் வாங்கிக்கோ போ. என்னால சென்னுக்கு மட்டும் இல்ல, எங்க தாத்தாக்கும் ஒரு விஷயம் நடந்துச்சு. நீங்களே பாருங்க. போயிட்டு வாங்க, நாளைக்கு பார்க்கலாம்.
அந்த பார்க்ல வந்த டாக் உன்னோட தானே செட்ரிக்? ஆமா தாத்தா. நல்ல விஷயம் தான் பண்ண. கலிகுலா பண்ண வேலை எனக்கு காசு நிறைய கிடைச்சிச்சு. ஒவ்வொரு சின்ன விஷயமே ஒரு பெரிய வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு இப்ப புரியும் பாருங்க. பார்க்ல என்னாச்சுன்னு நீங்க பாக்கணுமே. ஒரு வழியா செட்ரிக், நீயும் நிக்கோலஸும் கடைசியா சமாதானம் ஆயிட்டீங்க. அதனால பாய் செட்ரிக். யாரு என்ன சொன்னா எனக்கு என்ன? ஆனா ஒரு 8 வயசு பையனோட வாழ்க்கை ஜாலி தான்.